நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. எல்லாமல்ல இறைவனின் திருவருளால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 6வது சர்க்கம். மக்களின் மகிழ்ச்சி வெள்ளம். புரோகிதர் சென்றவுடன் ஸ்ரீராமன் நீராடி கட்டுப்பாடான மனத்துடன் நெடுந்தடக் கண்ணாலான பத்தினியுடன் சேர்ந்து ஸ்ரீமன் நாராயணனுக்கு பூஜை ஸ்தோத்திரங்கள் செய்தார். பின் அக்னிகாரியம் செய்ய முனைந்து முறைப்படி ஹவிஸ் நிறைந்த ஸ்ருக் என்ற கரண்டியை மிக பணிவுடன் எடுத்து முழுமுதற் கடவுளுக்கு ஜுவாலை விட்டு பிரகாசிக்கும் அக்னியில் நெய் சேர்த்து ஆகூதி கொடுத்தார். அந்த அரசகுமாரர் மிகுந்திருந்த ஹவிஸ் அன்னத்தை புசித்தார். தனக்கு பிரியமானது நடக்க வேண்டும் என்று ஸ்ரீமன் நாராயணனை தியானித்து வேண்டி சீதையுடன் கூட மௌன நியமத்தை மேற்கொண்டு தன் மாளிகையில் இருக்கும் விஷ்ணுவினுடைய அழகான திரு சன்னதியில் தானே தர்ப்பங்களை படுக்கையாக விரித்து படுத்து கொண்டார். இரவில் ஒரு யாமம் மிகுந்திருக்கும் போது கண் விழித்து கொண்ட அவர் கட்டிடம் முழுவதிலும் அலங்கார வேலைகளை செய்ய செய்தார். பின்னர் சூத மாகத வந்திகளின் செவிக்கினிய வாழ்த்து பாடல்களை கேட்டார். காலை சந்தியாதேவியை ஒருமைப்பட்ட மனத்துடன் துதித்து காயத்ரி ஜபம் செய்தார். தூய்மையான பட்டாடை அணிந்து கொண்டு ஸ்ரீமன் நாராயணனை தலைவணங்கி தொழுது தோத்திரங்களால் மகிழச் செய்தார். அந்தணர்களை கொண்டு வேத மந்திரங்களை சொல்லச் சொன்னார். அவருடைய கணீர் என்ற செவிக்கினிய புண்ணியாகம மந்திர ஒளியும் வெளியே பேரிகை வாத்தியங்களின் பேரொளியும் சேர்ந்து அயோத்தி பட்டணத்தை நிறைத்தன. அயோத்தி மக்கள் அனைவரும் வைதேகியும் ராகவனும் இரவு முழுவதும் உபவாசம் இருந்தார்கள் என்பதை கேட்டு நிச்சயம் பட்டாபிஷேகம் நடைபெறும் என்ற நம்பிக்கை அடைந்து மிகவும் குதூகலித்தார்கள். மக்கள் எல்லோரும் ராம பட்டாபிஷேகத்தை பற்றி கேள்விப்பட்டு இரவு முடிந்து பொழுது புலர்ந்ததும் நகரத்தை அழகுபடுத்தினார்கள். வெண்மேகம் தவழும் மலை சிகரங்கள் போன்ற தேவாலயங்களிலும் நாற்சந்திகளிலும் தேரோடும் திருவீதிகளிலும் தெருவோரத்தில் வளர்க்கப்பட்டிருந்த பெரிய மரங்களிலும் பெரிய மாளிகைகளிலும் பல்வகை பண்டங்கள் விற்கப்படும் வணிக வளாகங்களிலும் குடும்பஸ்தர்களின் செழுமை மிக்கதும் செல்வம் கொளிப்பதுமான இல்லங்களிலும் சமுதாய கட்டிடங்களிலும் வெகு தூரத்திலிருந்தே கண்ணுக்கு புலப்படும் உயரமான மரங்களிலும் வண்ண ஓவியங்கள் வரையப்பட்ட கொடிகளும் பாவட்டாக்களும் கட்டப்பட்டன. அப்போது பொதுமக்கள் நடனமாடும் ஆடவர், நடன பெண்டிர், இசை முழங்கிக் கொண்டிருந்த பாடகர்கள் ஆகியோரின் மனதிற்கும் செவிக்கும் சுகமளிக்கும் இனிய ஓசைகளை கேட்டார்கள். ராம பட்டாபிஷேக முகூர்த்த நேரம் நெருங்கியதும் ராமாபிஷேகத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்த மக்கள் நாற்சந்திகளிலும் வீடுகளிலும் கூட்டமாக கூடி பரஸ்பரம் அதை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார்கள். வீட்டு வாசற்படி அருகில் கூட்டமாக விளையாடி கொண்டிருந்த சின்னஞ்சிறுவர்களும் ராம பட்டாபிஷேகத்தை பற்றியே தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். அந்த ராம பட்டாபிஷேக கொண்டாட்ட காலத்தில் பட்டணத்தின் ராஜபாட்டை மணமிக்க மலர்கள் தூவப்பெற்று நறுமண புகைகள் காட்டப்பட்டு சோபை உள்ளதாக செய்யப்பட்டது. பட்டாபிஷேக சடங்குகள் நிறைவேறி ராமனை தரிசித்துவிட்டு மக்கள் திரும்பும்போது இரவு நேரமாகிவிடுமோ என்ற சந்தேகத்தால் சாலையை பிரகாசப்படுத்துவதற்காக தேரோடும் வீதிகளை ஒட்டிய தெருக்களில் உயரமான தீபத்தூண்களை நாட்டினார்கள். நகரத்தை இவ்வாறாக அலங்கரித்துவிட்டு ராம பட்டாபிஷேகத்தை எதிர்பார்த்து கொண்டு பட்டணத்து மக்கள் கூட்டமாக சேர்ந்து எல்லா நாட்சந்திகளிலும் சமுதாய கூடங்களிலும் தங்களுக்குள் அதை பற்றியே பேசிக்கொண்டு மன்னரை புகழ்ந்தார்கள். அடடா, இஸ்வாகுகுல நந்தனர் மகாத்மா, இந்த மன்னர் எப்பேற்பட்டவர்! தான் வயோதிகத்தை அடைந்துவிட்டதை உணர்ந்து ராமனுக்கு பட்டம் சூட்டுகிறாரே. பழமையான சம்பிரதாயங்களை நன்றாக தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராமன் நம்மை ஆள்பவராகி நீண்ட காலம் பரிபாலிக்கப் போகிறார் என்பது நமக்கு கிடைத்துள்ள அனுகிரகம். ராமன் மனக்கொந்தளிப்பு இல்லாதவர், மெத்த படித்தவர், தர்மமே உருவானவர், சகோதரரிடம் பாசமுள்ளவர். சகோதரரிடம் எவ்வளவு ஒட்டுதலோ அவ்வளவு பாசம் நம்மிடமும் உள்ளவர். மாசற்ற தர்மாத்மாவான மன்னர் தசரதர் நெடுநாள் வாழ்வாராக.
அவருடைய நெஞ்ச கருணையால் பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட்டவராக ராமனை காண போகிறோம். இவ்வாறெல்லாம் பட்டணத்து மக்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேள்விப்பட்ட புறநகர் மக்கள் எல்லா திசைகளிலிருந்தும் வந்து கூடினார்கள். ராம பட்டாபிஷேகத்தை பார்ப்பதற்காக எல்லா பகுதிகளிலிருந்தும் அவர்கள் நகரத்திற்குள் வந்தார்கள். ராமனுடைய அந்த பட்டணத்தை புறநகர் மக்கள் நிரம்பி வழியச் செய்தார்கள். மக்கள் கூட்டம் பெருகிக்கொண்டே போனதால் பருவ காலங்களில் சமுத்திரத்தில் எழும் அலையோசை போல் பேரிரைச்சல் உண்டாயிற்று. பட்டாபிஷேகத்தை கண்டு களிக்க வேண்டுமென்ற பேரபாவுடன் வந்த கிராமத்தார்களால் இந்திரனுடைய நகரம் போன்ற அந்த பட்டணம் நீர்வாழ் பிராணிகளால் நிறைந்த மகா சாகரம் போல் ஆயிற்று. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 6வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முகில் அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி மேன்மைகொள் தர்ம நீதி மேன்மைகொள் சனாதன நீதி விளங்குக உலகமெல்லாம். எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பரதிமுன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாளி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். எல்லாமல்ல இறைவனின் திருவருளால் நாம் 6 சர்க்கங்கள் வரை சிந்தித்து இப்போது ராம பட்டாபிஷேகத்திற்கு அயோத்தி மக்களோடு நாமும் காத்திருக்கிறோம். 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.